நல்ல காரியத்தில் ஈடுபடுறவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பெருசா ஒண்ணு அவன் சந்தோஷமா இருக்க முடியல. அப்ப இந்த உலகத்தினுடைய கணக்குப்படி பார்த்தால் நம்ம எந்த முடிவுக்கு எல்லாரும் வரணும்? நல்லவனா இருக்க தேவையில்லை. எந்த ஆன்மீகவாதியா போய் கேளுங்களேன், என்னப்பா நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றபடி இல்லையே, நல்லவனா வாழ்ந்தா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாங்கிறீங்க, அப்படி இருக்க முடியலையே. எல்லா பணக்காரனும் கெட்டவனத்தான இருக்கான். 99% பேரு ஊரை அடிச்சு உலையில போட்டவன் தான் நல்லா இருக்கிறான். அப்ப நான் எனக்கு நல்லா இருக்கணும். இன்னைக்கு நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எடுத்துக்கிறங்க, ஒரே ஒரு யோக்கியன் அதை காட்ட வேணுமா? ஒரே ஒரு யோக்கியன், அவன் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் அப்பளுக்கு இல்லாத ஒரு 10 பைசாவுக்கு துரோகம் செய்யாத ஒரு மகாத்மான்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு காட்ட வேணுமா? எல்லாம் நல்லா இருக்காங்களே, எல்லாருமே சொகுசா இருக்கிறான. அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? நம்மளும் எல்லா விதமான தில்லு முள்ளு திருக்குதாளமும் பண்ணுவோம். நம்ம எதுக்கு நல்லவனா வாழணும் ஒன்று வருதுல. இதுக்கு ஆன்சர் என்ன? அதே மாதிரி பார்க்கிறோம், இந்த உலகத்தில் ஒருத்தன் அக்கிரமம் செய்யறான். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, மறுமை என்பது எதற்காக இஸ்லாம் சொல்லுகிறது அதை புரிந்து கொள்வதற்கு இந்த விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் மறுமை தான் இஸ்லாத்தினுடைய பேஸ் அடிப்படை என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு மனுஷன் பெரிய பயங்கரமான கொலைகாரனா இருக்கிறான், 25 பேரை கொலை செஞ்சு விட்டான். நீதிமன்றத்தில் பிடிச்சிட்டு போய் நினைச்சிட்டாங்க, நிரூபிச்சுட்டாங்க. இவனை தண்டிக்கணும். இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? இப்படி கெட்டவர்களை தண்டிக்கிறதா இருந்தால் 25 பேரை கொலை செஞ்சிருக்கான்ல, 25 தடவை அவனை கொல்லணும். ஒரு மரண தண்டனை கொடுத்துருவார். நீதிபதி என்ன செய்வாரு? இவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறேன். சரி, ஒரு ஆளை கொலை பண்ணதுக்கு ஒரு மரண தண்டனை ஓகே. இன்னும் 24 பேர் கொலை பண்ணிருக்காங்க, அதுக்கு தண்டனை இல்ல, கொடுக்க முடியல. இந்த நம்ம வாழ்கிற உலகத்துல தண்டிக்கணும் என்று ஒரு நடவடிக்கை எடுக்க செய்தால் கூட அவன் செய்கிற தப்புக்கு தகுந்த தண்டனையை இந்த உலகத்தில் கொடுக்க இயலுமா? இயலாது. ஒரு கொலை செஞ்சாலும் தூக்கு தண்டனை தான், 9 கொலை செஞ்சாலும் தூக்கு தண்டனை தான். 100 பேரை கொலை பண்றான், 100 பேரை தூக்கில போடுவீங்களா? ஒரு தடவை தான் போட போறீங்க. அப்ப ஒருத்தனை கொலை செஞ்சாலும் அவனுக்கு ஒரு தூக்கு, 100 பேரை கொலை செஞ்சாலும் ஒரு தூக்குன்னா அப்படித்தான் இந்த உலகத்தில் செய்ய முடியும். நம்ம மனசாட்சி சொல்லுது இவன் தண்டிக்கப்படலையே, சரியான முறையில் தண்டிக்கப்படலையே, அப்ப சரியான முறையில் தண்டிக்க முடியலையே. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற உலகத்தில் ஒரு கெட்டவனை தண்டிக்கணும்னு போனா கூட நம்மால் சரியாக தண்டிக்க முடிவதில்லை. அப்ப அவன் சரியா தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு வேற ஏதாவது ஒரு செட்டப் இருந்தாகணும். இந்த உலகத்து செட்டப்பை வைத்து அவன் செய்யற தப்புக்கு என்ன செய்ய முடியாது, நம்மளால தண்டிக்கவே முடியாது. அதே மாதிரி பார்க்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பான், நம்ம ஒரு அப்ராணியா இருப்போம், நமக்கு எந்த அரசியல்வாதியும் தெரியாது, நமக்கு எந்த ஒரு செல்வாக்குமே இருக்காது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான்? ஒரு அரசியல்வாதியா இருப்பான், ஒரு அதிகாரியா இருப்பான், அல்ல அதிகாரிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் படைச்சவனா இருப்பான். நம்ம இடத்தை தைரியமா அவன் அபகரிப்பான். நம்ம வீட்டுல ஒரு பாதிய செவத்தை நவர்த்தி வைக்குவான். ஏண்டா வைக்கிறார்? கொண்டு விடுவேன் அப்படிம்பா. நம்ம என்ன செய்வோம்? போலீஸுக்கு போனா போலீஸ் அவன் பக்கம் தான், எம்எல்ஏ போனா எம்எல்ஏ அவன் பக்கம் தான், மந்திரிட்ட போனா மந்திரி அவன் பக்கம் தான், நீதிமன்றத்துக்கு போனா அதுவும் அவன் பக்கம் தான், மக்கள்கிட்ட போனா மக்கள் அவன் பக்கம் தான் பயப்படிட்டு இருந்தார். இப்படின்னா இவன் நிலையில இருந்து பாருங்க, இவனுக்கு இந்த உலகத்தில் நீதி கிடைச்சிச்சா? இப்படி நீதி கிடைக்காத கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்களா இல்லையா? நான் கதை சொல்லல. இந்த மாதிரி ஆதிக்கவாதிகளால் பாதிக்கப்பட்டவன் இருக்கான, அவனுக்கு நீதி வழங்க போலீஸ் இல்லை, கோர்ட்டு இல்லை, மந்திரி சபை இல்லை, ஒண்ணுமே இல்லை. பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அப்ப பாதிப்பை ஏற்படுத்தினவன் கை ஓங்குகிறது. இந்த அநியாயத்துக்கெல்லாம் என்னடா யாரா கேட்கிறது? இறைவன் ஒருத்தன் இருந்தா கேட்கணுமா இல்லையா? கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா வேடிக்கை பார்க்கறதுக்காக இருக்கான். இதெல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு இருக்கானா? ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ஷன் பண்றது மட்டும்தான், தகவல்களை திரட்டுவது மட்டும்தான் அவனுடைய வேலையா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவ்வளவு அநியாயம் பண்றா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இவன் தான் வீட்டை விட்டு போக வேண்டி இருக்கிறது. பரம்பரையா குடியிருந்தானே,
இவன் வீட்டை விட்டுட்டு வெளியேற வேண்டி இருக்கிறது. இந்த ஆக்கிரமிக்கக்கூடியவன் கையில இவனுடைய வீடு போய்விடுகிறது. இப்படி வீட்டை இழந்தவன் எத்தனை பேரு, சொத்தை இழந்தவன் எத்தனை பேரு, கடைகளை இழந்தவன் எத்தனை பேரு, பொருள்களை இழந்தவன் எத்தனை பேரு பாக்குறமா இல்லையா? வாடகை உட்கார்ந்து காலி பண்ண மாட்டேங்கிறான். வாடகையும் கொடுக்காம நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா காலி பண்ணுவாங்கிறான். இன்னொருத்த வீட்டு இடம் கேட்டா திருப்பி கொடுத்திருந்து. இவனுக்கு ஏதோ இந்த மனிதர்கள் இயற்றிய அயோக்கிய சட்டங்கள் துணையா இருக்கிறதுனால அடுத்த கொஞ்சத்துல உட்கார்ந்து என்ன செய்யறான், நான் காலி பண்ணணும். வாடகை 10 வருஷத்துக்கு என்ன வாடகை வருமோ அது மாதிரி 10 மடங்கு கேட்கறான். 10 வருஷம் ஒரு இடத்துல குடியிருந்து, ஒரு வீட்டிலே ஒரு கடையில குடியிருந்து கொண்டு எனக்கு தேவையா போடான்னு சொன்னா ஒரு நேர்மையான மனிதன் என்ன செய்யணும்? நம்ம கடையா, நம்ம வீடா, அவன் கஷ்டப்பட்டு வாங்கினது, உனக்கு வேண்டாம் எடுத்துக்கப்பா, இது நீ இப்படிதான் நடக்கணும். இது எவனுக்குமே இல்ல. எல்லாரும் என்ன பண்றோம்? முடியாது, காலி பண்ண மாட்டேன், எனக்கு 20 லட்சம் ரூபாய் தரியா? எப்படி? அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு வாடகை கொடுக்காம உட்காந்துக்கிட்டு எனக்கு 20 லட்சம் ரூபாய் தரியா, காலி பண்றேன். அப்ப இதெல்லாம் ஒரு அக்கிரமம் தான். இந்த அக்கிரமத்துக்கு தான் எல்லாம் துணை செய்வாங்க. சட்டம், போலீஸ், அதிகாரம் எல்லாமே யாருக்கு துணையா இருக்கு? அநியாயக்காரர்களுக்கு தான் துணையா இருக்கு. இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம், எல்லா விதமான அக்கிரமக்காரர்களும் தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சில பேர் மாற்றினார்களே, ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்கு தகுந்தவாறு தண்டிக்கப்படுவதில்லை. சில ஊழல்வாதிகள் மாற்றுகிறார்கள். ஊழல் செய்ததாக முன்னாள் முதலமைச்சர்கள் பல பேர் மேல வழக்கு இருக்கிறது. அந்த ஆட்சி வந்தா இந்த முதலமைச்சர் மேல வழக்கு போடுறதும், இந்த ஆட்சி வந்தா அந்த முதலமைச்சர் மேல வழக்கு போடுவதும், ஆதாரங்களை அள்ளி பேப்பர்ல விடுவதும், இந்த அவர் பண்ண ஊழல் தெரியாதா, இவர் பண்ண ஊழல் தெரியாதா. கடைசியில என்ன, 400 ரூபாய் வாங்கின தாசில்தாரை கொண்டு 1 வருஷம் உள்ள வச்சு போடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான்? அந்த லஞ்ச ஊழல் வாங்கி கோடான 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 கோடி ரூபாய்களை கொள்ளையடித்தவர்கள் அதே அந்தஸ்தோட அதே மரியாதையோட என்ன செய்வாங்க? வந்துகிட்டு இருப்பாங்க. நீதிமன்றத்தோட ஆஜராக தேவையில்லை. பாக்குறமா இல்லையா? அப்ப இந்த உலகத்தை உன்னிப்பா கவனித்தால், இந்த செட்டப்பை வைத்து பார்த்தால், இறைவன்கிறவன் ஒரு கையாளாகாதவனை போல, இறைவன் இவ்வளவு அக்கிரமத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதை போல, அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாததை போல, நல்லவனா வாழ்ந்தால் ஒரு நன்மையும் இல்லை என்பது போல, கெட்டவனா வாழ்ந்தால் எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும் என்பது போல ஒரு செய்தி சொல்லப்படுகிறதா இல்லையா? ஒரு கருத்து நமக்கு தோணுகிறதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல தான் இஸ்லாம் வந்து நிக்குது. அடே, நீ நினைக்கிறபடி இல்ல, நீ தப்பா நினைக்கிற. உன்னை எல்லாம் எவன் படைத்தானோ? ஒண்ணும் இல்லாத இருந்த உன்னை ஒருத்தன் படைத்தான். ஒண்ணுமே இல்லாம இருந்த இன்னைக்கு இருக்கிற நம்ம இருக்கிறோம். 25 வயசு ஒரு வாலிபன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான்? ஒரு 50 வயசு கிழவன், 60 வயசு கிழவன் 65 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான்? நம்ம எங்கேயுமே இருக்கல. நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வயசுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி போய் பார்த்தீர்களே, ஆனால் நீங்க என்னவா இருந்தீங்க? என்னவாவும் இருக்கல. எங்க இருந்தீங்க? எங்கேயுமே இருக்கல. அப்ப ஒண்ணுமே இல்லாம இருந்த நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோமே, நம்ம எல்லாரும் 100 வருஷத்துக்கு முந்தி இருந்தோமா? இங்க இருக்கிற எல்லாரும் யாராவது ஒரு ஆளு 100 வருஷத்துக்கு முந்தி இருந்தோமா? இல்ல. 100 வருஷத்துக்கு முந்தி எங்கேயும் நம்ம இருக்கல, எதுவாகவும் இருக்கல. அப்படி இருந்த நம்மை படைத்த அந்த இறைவன் கையாளாகாதவன இருப்பானா? அநியாயத்தை பார்த்து கொண்டு அநியாயக்காரர்களுடைய கை ஓங்க செய்வானா? நல்லவனா வாழ்றவன வந்து சந்தியில விடுவானா? நீ அதை நம்பணும். முதல்ல என்ன பண்ணு? நம்மளை எல்லாம் படைத்த புலவு சக்தி உள்ள ஒரு கடவுள், இந்த சூரியனை படைத்த கடவுள், சந்திரனை படைத்த கடவுள், இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுள், இங்கே கோடான கோடி அதிசயங்களை உலாவ விட்டிருக்கிற கடவுள் வந்து இவ்வளவையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற அளவுக்கு அவன் கையாளாகாதவனா? நீ இந்த சூரியனை விட ஒரு பிரம்மாண்டமான